Hi friends, welcome to Tech Settai. நான் உங்கள் விஷ்ணுநாதன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் போட் அப்படிங்கிற கம்பெனி. அந்த கம்பெனியோட ஒரு 1600 ரேஞ்சில் 1500 ரேஞ்சில் ஒரு போட் ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் இதை நான் வந்து ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் நான் கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பீக்கர் மட்டும் இருக்குது. தட் மீன்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டும் இருக்குது. இதோட ஷேப்பை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ரப்பர் கோட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் அந்த ஒரு கார்டு மாதிரி இருக்குது. அது எப்போவுமே எல்லா போட்டோ ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்கிற கார்டு தான். அப்புறம் யூசர் மேனுவலில் நல்லா படிங்க, ஜஸ்ட் ஃபோட்டோ வச்சு பாருங்கள். அதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கரெக்டாக எல்லாமே கொடுத்துருப்பான். எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருப்பான். அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் நானும் பண்ணி காட்டுவேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் மாதிரி உங்களோட மொபைலையும் உங்களோட ஸ்பீக்கரையும் சேர்த்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் சார்ஜர்லேயே கூட இதை சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு போட்டு இதை வந்து ஜஸ்ட் நார்மல் மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு போட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை தவிர நீங்கள் ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்ல ஒரு பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் பேசிவ் ரேடியேட்டரோட 10 வாட் அவுட்புட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பீக்கர். இதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வந்து 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் பாஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே பேசிக்காக எல்லா ஸ்பீக்கர்லேயும் இருக்கிற விஷயம் இதுலேயும் இருக்குது. பேசிவ் ரேடியேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் ப்ளூடூத்தோட நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இது வந்து ஒரு சின்ன ஒரு வுட் பேக்கில் வச்சுருக்கேன். அது வைப்ரேட் ஆகும்போது தட் மீன்ஸ் அந்த பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்பீக்கர் நவுறதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ இதை வந்து நான் மொபைலோட ஆக்ஸ் கேபிளை வச்சும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் பேசிவ் ரேடியேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பேசிவ் ரேடியேட்டர் யூஸ் பண்ணதுனால பேஸ் நல்லா ஸ்மூத்தாக ஒரு கிளாஸாக வந்திருக்கு. இந்த 1500 to 600 ரேஞ்சில் கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பீக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நார்மலாக பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 10 வாட் அப்படிங்கிற அந்த அவுட்புட்மே ஒரு நல்ல அவுட்புட் தான். அதுவும் இல்லாமல் இதில் மைக் இன்பில்ட்டாக இருக்குது. நீங்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, டக்குன்னு ஒரு கால் வந்துச்சுன்னா ஈவன் நீங்கள் டைரெக்டாக மைக்லேயே கால் பண்ணலாம். இந்த மைக்லேயே நீங்கள் பேசிக்கலாம். அப்படி பேசும்போது அந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நார்மலாக நீங்கள் ஃபோனில் பேசுனா எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக கேட்குமோ அந்த அளவுக்கு இந்த மைக்கும் இதில் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10 மீட்டர் வரைக்கும் எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் மொபைலோட டேப்லெட்டோட இல்லாட்டி வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்டியான ஒரு டிவைஸு, கொஞ்சம் பல்கியான டிவைஸ் தான். பட் வந்து ஒரு நல்ல அவுட்புட் தரத்துக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு பல்கியான டிவைஸ் வேணும் தான் நமக்கு. மற்ற ஸ்பீக்கர் 1500 ரேஞ்சில் இருக்கிற ஸ்பீக்கரோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 1500 to 600 ரேஞ்சுக்கு யாரும் 10 வாட் தரது கிடையாது. கம்மி வாட் தான் தருவாங்க. ஒரு 5 வாட் தருவாங்க. அதுமாதிரி கம்மியாக தான் தருவாங்க. பட் 10 வாட் அப்படிங்கிறது வந்து ஒரு
ஒரு நல்ல ஒரு அவுட்புட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு இதேமாரி ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும் ஸ்பீக்கர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட வாட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் 10 வாட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்புட் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா அதோட மேனுஃபேக்சர் வாரண்டிலாம் 1 இயர் இருக்குது. அதெல்லாம் வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா விதமான ரிவ்யூஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலில் டெக்ஸெட் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணுங்கள். நிறையா ஹெட்ஃபோன்ஸை மற்றும் ஒரு சில அன்பாக்சிங்லாம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுவும் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் வாங்கிக்கோங்க. வாங்க, வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.